कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 2-3 மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெட்யூல், ஹெல்த்தோடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் ரெக்கார்டிங் பண்ண முடியல, அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல, நான் மன்னிக்கணும். இனிமேல் நம்ம மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம், கொடுத்துடலாம். அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும் பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னா இதில் என்ன, சூரியன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார். சூரியன் சுக்கிரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். 4 கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்பட போகிறது. இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது. குரு, சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே ரிஷபத்தில் உட்காருவதுங்கிறது பெரிய ஏற்றம். சுக்கிரன் தன்னுடைய வீட்டிலே உட்காருவது, ராஜகிரகமாகிய சூரியனும் குருவும் அதே ரிஷபத்தில் உட்காருவது. குரு அப்படிங்கிறது பகை கிரகமாக இருந்தாலும் நிறைய செலவுகளை பண்ண வைக்கும், விச் இஸ் ஆல்சோ குட் ப்ராஸ்பெக்ட். நிறைய இடங்களில் மாற்றங்கள் ஏற்படும், ஆட்சி மாற்றங்கள் வரைக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லலாம். இதில் என்னென்னா பேசிக்காக ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. காலபுருஷனுக்கு 2ஆம் வீடுனா தன தானியம்னு சொல்லுவோம். பேசிக்கலாக காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, மக்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறது. விலைவாசி உயர்வுங்கிறது யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நேஷ்னல் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மக்களுக்கு வரக்கூடிய காசு பணமும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும்னு சொல்லலாம். இதில் என்னென்னா இந்த மாதம் அக்ஷய திருத்தியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, விலையுயர்ந்த பொருட்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த காய்கறி வாங்கிறது இதெல்லாம் சாதாரணமான விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி குவாலிட்டி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மேலே ரொம்ப அதிகமான ஈடுபாடு நிறைய பேருக்கு ஏற்படும். தங்கம், வைரம், வஜ்ரம், வைடூரியம், பொருள் வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் பொதுவாகவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் பார்க்கும் பொழுது ராஜகிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய், அவர் இந்த வாரத்துடைய பிற்பகுதி, உங்களுடைய ராசிநாதன் பிற்பகுதியில் தான் லக்னத்துக்கு வருகிறார். சரி, அவர் வந்ததுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் நல்லது நடக்கும். அது வரைக்கும் வீடு, மனை, வாகனங்கள்லாம் தள்ளி போயிட்டு இருக்கோம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் போடுவீங்களே தவிர ஃபினிஷ் ஆகாது. ஆனால் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு, புதன், சூரியன், சுக்கிரன்லாம் சேர்ந்துருக்கும் பொழுது வீட்டில் நிறைய பணம் வரும், சுபகாரியங்கள் நிறையா நடக்கும், கேட்ட இடத்துல செல்வாக்கு கிடைக்கும், சும்மா போய் நின்னாவே கௌரவம் அதிகரிக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யோன்யம் பெருகும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய உடம்பு பாதிப்பு நிவர்த்தி ஆகும், வாழ்க்கை துணைக்கு பெரிய வேலை கிடைக்கும், பணம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக செல்வாக்கு உயரும். உங்களை பார்த்தோன்னா மாதிரி மக்கள் முப்பாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகிறது. இன்னொன்று, 7ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உங்கள் ராஜகிரகம் இந்த ஒரு மாதத்திலே லக்னத்துக்கு வருகிறார். அப்படின்னா ஆட்சி பெற்றுக்கிறார் அர்த்தம். ஸோ லக்னத்தில் செவ்வாய்ங்கிறது ராஜகிரகம். அரசியல், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, இது எல்லாமே இன்ஃபேக்ட் 2ஆம் தேதியிலேருந்தே செவ்வாய் உங்கள் ராசி, உங்கள் லக்னத்தில் தான் இருக்கார். ஸோ வெரி பவர்ஃபுல் ஒரு ஜோனில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். யாராக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் சரி, எதிர்த்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உங்களை கண்டா அப்படியே அஞ்சுவாங்க. அந்தளவுக்கு
ஒரு பயங்கரமான ஒரு மாதமாக இருக்கப்படுது ஜூன் மாதம். சூப்பராக இருக்குது. சந்தோஷங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வீடு, புதிய மனை, புதிய வாகனங்களில் கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. லக்னத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், குருலாம் சேர்ந்துருக்காரு. ஸோ இப்படி சேரும் பொழுது பொதுவாகவே அது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட ராஜயோகம்னா, நிறைய மக்கள் உங்களை வந்து பார்ப்பாங்க. ஏகப்பட்ட மக்களை நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள். 2வது, தலைமை பதவிகள் தானாக தேடி வரும். வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நிறைய நடக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மண்டையில் ஓடின்னு இருக்கும். எதை நீங்கள் எடுக்கிறது, எதை விடுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்க. ஆனாலும் சுக்கிரன் தன்னுடைய வீட்டிலேயே உட்காந்துருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறோம். அந்தளவுக்கு சுக்கிரன் தேவாஜ்யம்னு சொல்லுவோம். அதாவது என்ன, உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுனா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுய அறிவு அதிகரிக்கும். சிந்தனை பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களை நோக்கி தான் பல விஷயங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் பக்கா அரசியல்வாதியாக மாறுவீங்க. அதாவது நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் எந்த வேலையும் போலினாலும் நீங்கள் சொல் பேச்சு எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். உடம்பு மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம். லக்னத்துக்கு எப்போ ஒரு பலம் வருகிறதோ அந்த லக்னம் பலம் ஏற்படும் பொழுது எந்த விஷயமாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கிடைக்கும். அந்த எபிலிட்டி இப்போ இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அபாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான உண்மை. 1. 2வது, இந்த பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல கேத்து உட்காந்துருக்காரு. குரு பார்வை இருக்கிறது. பெரிய பாதிப்புகள் கிடையாது. இந்த மாதத்துடைய இறுதி பகுதிகளில் ஹஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து அவர் இந்த மாதத்தோட இறுதி பகுதிகளில் பார்க்கும் பொழுது 4ஆம் பாதத்துக்கு செல்வார் ஆல்மோஸ்ட். அப்போ ஹஸ்த நட்சத்திர கிராஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் ஒரு ப்ரெஷர், டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத கன்ஃபியூஷன், தேவையில்லாத நட்பு, இதெல்லாம் குழந்தைகளோட கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துட்டுருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். பெரிய பாதிப்புகள் கிடையாது. குரு பார்வை இருக்கிறனால எதுவுமே கெடுக்காது. அதனால் பயப்படாமல் உங்கள் வேலைகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். பேசிக்கலாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போகிறது. உடம்பு ஆரோக்கியம் பிரம்மாண்டமாக இருக்கும். கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க. 4 மேட்ரு கண்டிப்பாக நடக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மெரிட்டில் அடிப்பீங்க சீட்டு, சூப்பராக இருப்பீங்க. சந்தோஷங்கிறது 100%. பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்பட வேண்டும். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சூரியன் பிரவேசிக்கிறார். லக்னத்துக்கு சூரியன் வரப்போகிறார். லக்னத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் வரப்போகிறார். அதே மாதிரி விரயஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும், அதே மாதிரி பஞ்சமஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 2 பேருமே லக்னத்துக்கு வரப்போகிறார். ஸோ பேசிக்கலாக மிதுன ராசி நண்பர்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொடி கட்டி பறக்கக்கூடிய அற்புதமான 100% ப்ரமோஷன் வருங்க. அட்டி தூள் கிளப்பிங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் 2ஆம் தேதியிலேருந்து ராஜகிரகம் செவ்வாய் உட்கார போகிறார். தன்னுடைய வீட்டில் செவ்வாய் உட்காருவதுங்கிறது உங்களுக்கு ப்ரமோஷன் கேரண்டி, அரசாங்க உத்தியோகம் கேரண்டி, போட்டித் தேர்வுகளில் வெற்றி. மிதுன ராசி நண்பர்களில் ஒருவேளை அரசியல்வாதிகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் உங்களுக்கு எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர் வரைக்கும் போஸ்டிங் கிடைக்கும். அற்புதமான காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். விரயஸ்தானத்தில் குரு உட்காருவதுங்கிறது சுபகாரியங்களுக்காக செலவுகள், நல்ல காரியங்களுக்கான செலவுகள், நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்வது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். ஸோ மிதுன ராசி நண்பர்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன் காம்பினேஷன் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், கடன் நோய் வழக்குகளை தீர்க்க வைக்கும், புத்திசாலித்தனத்தை அதிகரிக்க வைக்கும், ஆளுமை திறன் மிக அதிகமாக கொடுக்கும். பெண்கள் சௌந்தரியமாக இருப்பீர்கள். பலவிதமான நன்மைகள் ஏற்படும். பெண்கள் மனம் மனம் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் இப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்கில் இருப்பீங்க. அதுவும் கரெக்டாக பாருங்கள், நீங்கள் 17, 18, 19 இந்த 3 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய தருணம் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படும். தைரியமாக இருக்கலாம். சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 75%. பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும் பொழுது 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த கிரகம் உங்களுடைய இடத்தில், அதாவது உங்களுடைய ராசியில் நீச்சம் அடைந்திருக்கிறார்களோ, அதாவது செவ்வாயை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், அந்த செவ்வாய் உங்களுடைய ராசி லக்னத்திலேருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல பிரம்மாண்டமாக உட்காந்துருக்கார். ஸோ ராஜகிரகம் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உட்காரும் பொழுது வேலையில் நிரந்தரத்தன்மை ஏற்படும். ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. 1, வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். உஷ்ணம், சூடு,
ராஜ பதவிகள்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலை, கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பதவிகள். 3வது கம்ப்ளீட்லி என்டோஸ்ட் டுவர்ட்ஸ் மெடிக்கல், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல குரு உட்காந்துருந்து உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கார். ஸோ மனசில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மன வலிமை அதிகரிக்கும், இன்னும் அந்த தேவையில்லாத கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கிளியர் ஆகும். விரயஸ்தானத்தில்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் உட்காந்துருக்கார். 2ஆம் பாவாதிபதி போய் 12ஆம் இடத்துல உட்காருறது இடமாற்றம், வீடு மாற்றம் மாதிரி சிந்தனைகள் கொடுக்கும். நிறைய விஷயங்களில் பணம் அப்படிங்கிறது செலவுகள், வண்டி வாகனங்களுக்காக செலவுகள், இடமாற்றங்களுக்காக செலவுகள், இந்த மாதிரி செலவுகள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு சத்து கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா புதன் கனெக்ட் ஆச்சுன்னா நரம்புகள் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சூரியன், புதன், சுக்கிரன் சேரும் பொழுது நிறைய ஆன்மீக பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள், ஜாலி ட்ரிப்லாம் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்கள் இருப்பீங்க. பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்களில் கடகராசி நண்பர்களுக்கு வேலையில் பயங்கரமான தைரியம் ஏற்படும், வேலைகளில் நிரந்தரத்தன்மை ஏற்படும், வாழ்க்கை துணை மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்குங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க சந்தோஷத்தை நிறைய அனுபவிக்கக்கூடிய பிராப்தமோட பணம், பொருளாதாரமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது கடகத்திற்கு. சந்தோஷம்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நற்செய்தி, கை தட்டிக்கணும். ஏன்னா வீடு, மனை, வாகனங்கள், அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் எல்லாமே நிரந்தரமாக முடிந்துவிடும். எல்லாமே உங்கள் வசமாகும். 2ஆம் இடத்துல 10ல் குரு உட்காந்துருக்கார். வேலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்களுடைய வீட்டில் பஞ்சாயத்துகளில் முடிஞ்ச அளவுக்கு போகக்கூடாது. ஏன்னா குரு அந்த இடத்துல உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாமல் நம்ம மேலே ஒரு அபாண்டமான பழியை சுமத்தக்கூடிய நிலைமைகள், யாரோ பண்ண குத்தத்துக்கு நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி வேலைகளையுமே நிரந்தரத்தன்மை இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. கவனம் தேவை. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் உட்கார போகிறார் 17ஆம் தேதிக்கு அப்புறம். அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது வரைக்கும் வேலையில் பிரச்சனை இருக்காது, சூப்பராக இருக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன், புதன், சுக்கிரன் 3மே 3 கிரகங்கள், முக்கியமான கிரகங்களில் 2 சுப கிரகங்கள், ஒரு ராஜ கிரகம். அந்த கிரகம் உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மிதுனம்ங்கிறது வண்டி, வாகனம், பிரயாணம், எண்ணம், ஜன்னலோரம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சிம்மத்திலேருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக அது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்றதுங்கிறது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகிறது, நண்பர்கள் வட்டத்தில் பெரிய ஒரு மதிப்பு கொடுக்க போகிறது, கௌரவம் கொடுக்க போகிறது, பொருளாதார ஏற்றம் கொடுக்க போகிறது, பலவிதமான சக்ஸஸ், அதாவது வீடு, மனை, வாகனங்கள், சொத்துக்கள், பணம், பொருளாதாரம், பதவி, புகழ் எல்லாமே கிடைக்கும். 11ஆம் இடம் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஒரு எந்த கிரகம் அப்படிங்கிறது சுபகிரகம். சுபகிரகம்னா சூரியன் போய் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ஜனனகான ஜாதகத்தில் உட்காந்துட்டான் அப்படின்னா அந்த ஒரு ஜாதகத்திற்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் பரிகாரமாகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஸோ இந்த மாதம் அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபினாமினல் ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு நடக்க போகிறது. ஸோ உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது 100%, சந்தோஷம் அப்படிங்கிறது 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான காலகட்டம். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் கொடி கட்டி பறப்பீங்க. நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கொடி கட்டி பறப்பீங்க. அந்த மியூசிஷியனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது பண்டிதர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வேதாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, டீச்சிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு நீட் தேர்வுகளில் கிளியர் பண்ணுவீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு 10 நிமிஷம் கூட உங்களால் அமைதியாக உட்காரவே முடியாத அளவுக்கு வேலை இருக்கும். அது சூப்பராக இருக்கும். 2-3 ஆஃபர் வரும் இந்த மாதம். ரெடியாக இருங்க. சூரியன், புதன், சுக்கிரன், ஒன்று வெளிநாடு ஆஃபர், ஒன்று லோக்கல் ஆஃபர், பக்கத்தில் ஒரு சின்ன ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஆஃபர், இந்த மாதிரி கிடைக்கும். அதை கப்புன்னு பிடிச்சிங்க, நல்லா இருப்பீங்க. இன்னொன்று பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வை விடுகிறது. லக்னத்தில் கேது உட்காந்துருக்கிறது. கேது நின்ற நட்சத்திரம் ஹஸ்தம். வீடு வந்து புதனாக இருக்கிறதுனால அந்த தெய்வீகம் சார்ந்த எண்ணங்கள், தெய்வாங்கம் சார்ந்த எண்ணங்கள், கால்குலேஷன் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், இன்ட்ராஸ்பெக்ஷன் சார்ந்த எண்ணங்கள், அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும். இது எப்படி நடந்தது, அது எப்படி நடந்ததுன்னு மண்டை வந்து அதிகமாக வேலை செய்யும். ரிசர்ச் மோடில் தான் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க. அது குரு பார்வை விழுகிறதுனால கண்டிப்பாக பூஜை, புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் மிக 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 அதிகமான எண்ணங்கள், அதோடைய வேவ்ஸ் வந்து உங்களை நல்ல ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். 2வது
ராஜகிரகம் செவ்வாய், அந்த ராஜகிரகம் செவ்வாய் எந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னா மேஷத்தில் உட்காந்துருக்காரு. அந்த மேஷத்தில் 2ஆம் தேதி ஜூன்லேருந்தே வந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது மறைமுகமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மறைவு பகுதிகளில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். 1. 2வது கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் எல்லாமே திடீர் என்று அமையும் அப்படிங்கிறதா உண்மை. பணம் காசு தட்டுப்பாடு கிடையாது, நல்லாயிருக்கும். வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லைனாலும் கண்டிப்பாக இழுத்து விட்டு நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ செவ்வாய் அந்த இடத்துல உட்காருவதுங்கிறது யூனிஃபார்ம் போட்ட ஆட்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். மற்ற அத்தனை பேருக்குமே ரொம்ப யோகத்தை கொடுக்கும். இன்னொன்று வலுத்திருக்க செவ்வாய், அதனால் வாழ்க்கை துணை கூட நல்ல நட்பு பாராட்டுவது நல்லது. ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது, தைரியமாக இருக்கலாம். இந்த ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய புல்லட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் நிரந்தரத்தன்மை, மினிமம் 2 ஆஃபர் வரும். எல்லா விதமான போட்டித் தேர்வுகள்லையும் அடித்து தூள் கலப்ப போகிறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். சந்தோஷங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது, சக்ஸஸ் அப்படிங்கிறது 150. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகங்கிறது யாரும் கேட்டு கெஞ்சி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தெய்வம் தானாக வந்து உங்களுக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் வீடுங்கிறது மிதுனம். அந்த மிதுன ராசியில் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் புதன் சுக்கிரன் காம்பினேஷன். துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கும்பொழுது அது 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். கண்டிப்பாக வெளிநாடு ஆஃபர் வரும், வெளியூர் ஆஃபர் வரும். கண்டிப்பாக கோவில் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கும்பாபிஷேகம் வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சுற்றுலா ஏற்படும். மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். மனமுருகி பல விஷயங்கள் வேண்டிட்டு இருக்கீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். 2வது துலாம் ராசி நண்பர்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பலமாக உட்காந்துருக்கிறது. வாழ்க்கை துணையோடைய பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். 2வது வாழ்க்கை துணையோடைய பேரில் கண்டிப்பாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். 2வது உடம்பு சம்மந்தப்பட்ட ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சின்னதாக ரத்த காயம் ஏற்பட்ட வாய்ப்பு இருக்குது வயிற்று பகுதிகளில். அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஆனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு பாக்யஸ்தானம் இவ்வளோ வலு பெறுவதனால் எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் நடக்காது. ஆன்மீக பயணங்கள் அதிகமாக இருக்கும், தீர்த்த யாத்திரைகள் அதிகமாக இருக்கும், சன்னியாசிகள் மகான்கள் தரிசனம் அதிகமாக இருக்கக்கூடிய, நிறைய சஞ்சாரம் அதாவது நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது சந்தோஷமே பிரதானமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 150%. பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 75%. ஆனால் பணம் வரும், சண்டை போட்டு பல விஷயங்கள் போராடி தான் ஒரு விஷயத்தை நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்படும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. பூவராக சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி. இன்ஃபேக்ட் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கப்படுது. 6ஆம் இடம்ங்கிறது ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவோம். ருணம் ரோகம் சத்ரு மட்டும் கிடையாது, வெற்றிக்கான ஸ்தானமும் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் ராஜகிரகமாக இருக்கிறதுனால அரசியல் வெற்றி ஏற்படும். நிறைய பேருக்கு வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, அந்த ஹோம் லோன் வாங்குவீங்க. இது எல்லாமே தெரிகிற மாதிரி இருந்து என்ன பிரயோஜனமாக இருக்க போகிறதுன்னு பல பேருக்கு புரிஞ்சுக்கணும். என்னென்னா வீடு எது வேணுமோ நிலம் எது வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். நீங்கள் உட்காந்துருந்தால் எதுவுமே நடக்காது. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக வந்து ஒரு விஷயத்தில் இறங்குறதுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராஜகிரகம் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தனதானியாதிபதி இன்க்ரீஸ் பண்ணுவார், கெத்தை கொடுப்பாரு, பவரை கொடுப்பாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் விருச்சிகத்துக்கு கொடுக்கப்பாரு. ஸோ விருச்சிகத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சரி நான் என்ன பண்ணுவான்னு ஃபீல் பண்ணாதீங்க. யாரெல்லாம் உடம்பு பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். 2வது ட்ராவலில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் மாற்றுற மாதிரி, பிரேக்கு கிளச்சு ஒயர் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றுற மாதிரி, என்ஜினில் வேலை செய்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முதுகு தண்டு இடத்துல லைட்டாக பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் மிக 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 அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கு இந்த தப்பு கண்டுபிடிக்கிற வேலைகள் இருக்கீங்களோ சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். 2வது பஞ்சமஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கார். ராகு நின்ற நட்சத்திரம் புதன். அதனால் வந்து இப்போது பூர்வ புண்ணியஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்கேன். போன ஒரு 2.5 மாதமாக உடம்பு போட்டு 2.5 மாதம் இல்லை 1 மாதமாக உடம்பு பயங்கர ட்ரபிள் கொடுத்துருக்கோம். ஹீட்டு, உடம்புல கோல்டு, ஜலதோஷம், லங்ஸில் நிறையா தண்ணி கோத்துக்கிறது, அதெல்லாம் நடந்திருக்கும்.
இப்போ டைம் பீரியட் சூப்பராக இருக்குது, தைரியமாக இருக்கலாம். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷத்தினால் மட்டுமே அளக்க முடியும், பொருளாதாரத்தினால் அளக்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 90%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது சக்ஸஸ் பார்க்கும்போது 100%, 200% சொல்லலாம். சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்குது. பஞ்சமஸ்தானம் என்ன தெரியுமா? ராஜகிரகம் செவ்வாய் போய் தன்னுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறது, ஆட்சி புரிவதுங்கிறது உங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் பதவிகள் தேடி வரும். 100% சக்ஸஸ். லீடர் ஆவீங்க. குழந்தைகள் ஸ்கூல் லீடர், கிளாஸ் லீடர்லாம் ஆவீங்க. யாரெல்லாம் அரசியல் பதவிகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் அரசியல் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு பதவிகள் வரும். எம்பி, எம்எல்ஏ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம், சக்ஸஸ் கொடுக்கும். லக்னம் தனுசுவாக இருக்கும் பொழுது 5ஆம் இடம் செவ்வாய் கிராஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அரசியல் பதவிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். ராஜாங்கம் அரசியலுங்கிறது மட்டும் கிடையாது, எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய கை இல்லாமல் அது நடக்காது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, 4ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார். அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை, அக்கறை தேவை. ரெண்டாவது, 6ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு. கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களில் போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. வயிறு பகுதிகள் கவனம் தேவை. 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன். யாருக்கெல்லாம் கல்யாணமே ஆகலை சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு கல்யாணம் நடக்கும். வாழ்க்கை துணைக்கு அருமையான வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய சூரிய அறிவு பயங்கரமாக இருக்கும். காணாமல் போன ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. பயமே பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஆன்மீகத்தின் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சூப்பராக செட் ஆகும். ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு பதவி பிரமாணம், பூர்வீக சொத்துக்கள், குழந்தைகள் சக்ஸஸ் கொடுக்கறது, ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் இருக்கும். உடம்பு ஹீட் ஆகும், ஜுரம் வரும், அது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் செமையான சக்ஸஸை பார்க்க போகிறீங்க இந்த மாதம். சந்தோஷம் அப்படிங்கிறது 90%, பொருளாதார ஏற்றம், சக்ஸஸ், கமர்ஷியல் திங்ஸ் அப்படின்னு சொன்னால் அது 150%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த செவ்வாயோட வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கார். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வீடு கட்டுவீங்க. வீடு கட்டாமல் இருக்கவே மாட்டீங்க. அப்படின்லாம் வீடு மேலே பெருசு பண்ணுறது, ப்ரொடக்ஷன் லைனில் உட்காருவது, அந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் போய் நீங்கள் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாம் நடக்கும். ஏன்னா மகரத்துக்கு நீங்கள் வேணும் வேணான்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக வீடு, மனை, வாகனங்கள் அமையும். அம்மா கிட்டேருந்து சொத்து வரும். ரொம்ப முக்கியமாக யாரெல்லாம் இந்த ஸ்கூல் டீச்சர் ஆகணும், கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும், கவர்மெண்ட் பப்ளிக்ஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்துணை பேருக்குமே நடக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, நிறைய விஷயங்களில் இப்படி தான் நடக்கணும் ரூல்ஸ் போடுவீங்க, அது ஜெயிக்கும். அது பெரிய சக்ஸஸ் கொடுக்குறது. சொந்த ஊரில் நீங்கள் ராஜாவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, விச் இஸ் ஆல்சோ குட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மகரத்துக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத லக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் லக்கு, அண்ட் எஃப்டியில் போட்டக்கூடிய லக்கு, அப்புறம் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அந்த இது சொல்லலாம், அந்த லாட்ரி மாதிரி இருக்கக்கூடிய லக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் இடத்துல குரு கிராஸ் ஆகிட்டுருக்காரு. ஸோ அந்த குரு 17ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைகளோட இருப்பீங்க. மக்கள் பெரு அப்படின்னு சொல்லுவோம், குழந்தை மகப்பெரு, அது பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்கறது. 100% ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக 3 பேர் பகையாக இருப்பாங்க இந்த மாதம். அந்த 3 பேரில் மெயினாக ராஜகிரகம் சூரியன் இருக்கிறனால மெயினாக அப்பாவாக இருக்கலாம், இல்லை மாமனாராக இருக்கலாம், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய மூத்த பையனாக இருக்கலாம். அதே மாதிரி புதன் இருக்கிறனால ரொம்ப க்ளோசஸ்ட் நட்பு, அவரும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு பெண், இவங்கெல்லாம் கொஞ்சம் எதிரியாக இருப்பாங்க. அது பெருசாக ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய அறிவுத்திறனால் அதை உடைக்க முடியும். ஏன்னா புதனுடைய வீட்டில் இருக்கிறனால நீங்கள் சாமர்த்தியமாக பேசி வர்ணஜாலங்களை காட்டி ஜெயிச்சிருவீங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ பேசிக்கலி இந்த மாதம் செவ்வாயினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்காரு, தன்னுடைய வீட்டிலேயே உட்காந்துருக்காரு. புதன் நின்ற நட்சத்திரம் மகசீரிஷம். 100% ராஜகிரகம் உட்காந்துருக்கனால நீங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுப்பீங்க. போட்டித் தேர்வுகள் அபாரமான வெற்றி. கண்டிப்பாக நீங்களாம் எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிக 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 அதிகம். அதனால் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது. ஸோ சூப்பராக இருப்பீங்க. வீடு, மனை, வாகனங்கள், சொத்துக்கள், பொருளாதாரம் தான் இந்த மாதம் உங்களுக்கு அபரிவிதமான வெற்றியை கொடுக்கிறது. அது பார்க்கும்பொழுது சந்தோஷங்கிறது 150, அதாவது பொருளாதார வெற்றி 150, சந்தோஷம் என்பது சற்று குறைவு 80% சொல்லலாம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கும்பத்தில்
அதாவது கும்பத்துக்கு பார்க்கும் பொழுது சனி பார்வை விடுகிறது ஒன்று. ரெண்டாவது, சனி கர்மாவர்க்கான காரகன். அவர் செவ்வாயுடைய வீடு, செவ்வாய் அப்படிங்கக்கூடிய ராஜகிரகம் தன்னுடைய வீட்டிலேயே உட்காந்துருக்கார். ஸோ சரியான டைமிங் ஆக்சுவலாக. முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏதாவது இந்த ஃபயர் மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ரெண்டாவது, இந்த கை பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனை வந்து சால்வ் ஆகும், பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. மன தைரியம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ நாள் இல்லாத தைரியம், அவ்வளோ தைரியம் வருங்க. என்ன வேணால் பண்ணலான்னு தோணும். இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். 4ஆம் இடம் குரு, குழந்தைகளுக்கெல்லாம் சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட், நல்லா படிப்பீங்க, படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் உட்காந்துருக்கனால அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், ஜாலி சந்தோஷமான ட்ரிப்பு நிறைய போயிட்டு வருவீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறதுனால அரசியல் வெற்றிகள் ஏற்படும். இந்த ஒரு மாதத்தில் வந்து நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். அதுலேயுமே பஞ்சமஸ்தானம் ஆக்டிவாக இருந்தால் சுய சிந்தனை, கௌரவம் அப்படிலாம் பயங்கரமாக இருக்கும். கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பாடகர்களுக்கு, மியூசிஷியன்ஸுக்கு, அதே மாதிரி இந்த சினிமா கலைத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். புரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் ஆடிட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் ஒருத்தரே வேலை செஞ்சு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அது கும்பராசி நண்பர்களே என்பது எனக்கு ஐயமில்லை. ஏன்னா இந்த ஒரு டைமிங்கில் ஜூன் மாதம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் கும்பத்துக்கு. ஸோ சந்தோஷங்கிறது 75%, பொருளாதார ஏற்றம், சக்ஸஸ்ஸு, தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொன்னோன்னா அது 150%. ஸோ புதன் வீடு அப்படிங்கிறது மிதுனம். அந்த புதனுடைய வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் சரியான ஒரு ஆட்டம் கொண்டாட்டத்தில் இருப்பீங்க, ஒரு கெத்தாக இருப்பீங்கன்னு வைங்களேன். என்ன வழிபாடு பண்ணோம்? மெயினாக அந்த புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் மிருதங்க சைலேஸ்வரர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த ராஜகிரகம் செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. வாயை மட்டும் தயவுசெய்து அமைதியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பணம் வரும், புதுசாக வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நிலம் வாங்குவீங்க, இதெல்லாம் நடக்கும். அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய்னா உலோகங்கள் வைத்து வேலை, அதாவது கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். குவாரி வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு எந்த ஒரு தொழில் நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையோடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த காலகட்டங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன்லாம் சேரும் பொழுது டீச்சிங்கில் நிறையா இன்ட்ரெஸ்ட் வரும். மற்றவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருப்பீங்க, அதாவது நல்ல விஷயத்துக்காக. ரெண்டாவது, அந்த 4ஆம் இடம்னா சுகஸ்தானம், அதனால் சுகத்தை கெடுக்கிற மாதிரி எந்த விஷயம் பண்ணாது. ஏன்னா புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்கனால ஆடம்பரமான பெட்டு வாங்குறது, சோஃபா செட்டு வாங்குறது, கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்க வேண்டிய அப்ரூவல்லாம் வருது, நிறைய பேருக்கு இபி அப்ரூவல்லாம் வரும், இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ விச் இஸ் வெரி பாசிட்டிவ். வீட்டு பத்திரங்கள்லாம் கைக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இருக்கப்படுறது மீனத்துக்கு. ரெண்டாவது, இந்த கேத்து உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அதாவது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் தான் உங்களுடைய லக்னத்திலேருந்து பார்க்கும்பொழுது, ராசிலேருந்து பார்க்கும்பொழுது 7ஆம் இடத்துல கேத்து உட்காந்துருக்காது. குரு பார்வை இருக்கிறதுனால யாரெல்லாம் ஆன்மீகத்தை சார்ந்து இருக்காங்களோ அவர்களை நீங்கள் மிக அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒன்று. இரண்டாவது, வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. உடம்பு பாதிப்படுதுன்னா தகுந்த மாதிரி மருந்து மாற்ற எடுத்து சால்வ் பண்ணுறது. மெயினாக குணமாயிடும். குணமாகாதோ, ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா குரு பார்வைங்கிறது பெரிய ஒரு சக்ஸஸ், அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறது. ஒன்று. இருக்கிறதுலே இந்த மாதம் என்ன தெரியுமா, பணம் தான் பயங்கரமாக வரும். செவ்வாய் ராஜகிரகம் தன்னோட வீட்டிலே உட்காந்துருக்கிறதுனால மிகப்பெரிய பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் யாரெல்லாம் அடிப்படையில் வேலை செய்கிறீங்களோ, கிச்சனில் வேலை செய்கிறீங்களோ, உஷ்ணமான இடங்களில் வேலை செய்கிறீங்களோ, தன்னுடைய உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாமல் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. முகத்தில் வந்து இந்த வெட்டுக்காயம் அதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. ஆனாலும் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு பணம், பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் உண்டு. நல்ல விஷயங்களுக்கு நிறையா, அதாவது துணா போவீங்க, ஒத்து போவீங்க. மனசில் தைரியம் கொஞ்சம் கம்மியாகும். உடம்பை பார்த்துக்குங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருப்பீங்க. முடிஞ்சால் நரசிம்மருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷம் 70, பொருளாதார ஏற்றம் 90, பிரம்மாண்டமான வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படும். ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க, 12 லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச, எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க, பகவத் சங்கல்பம், பகவத் ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்க, உங்கள் குழந்தைகள் தீர்க்க ஆயுஷ்மானாக இருக்க, சகல விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சகிலோபந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.
இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.